Welcome back viewers. இந்த வீடியோவில் ஹியூ சேச்சுரேஷன் அண்ட் லூமா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கர்வ்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் 2 வீடியோஸில் கலர் மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்ஸ்போஷர் அண்ட் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். லெட்ஸ் ப்ரொசீட் டு ஹியூ சேச்சுரேஷன் அண்ட் லூமா அட்ஜஸ்ட்மெண்ட் யூசிங் கர்வ்ஸ். இது எதுக்காக பண்ணணும்? கலர் கிரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எதுவுமே டோட்டலி அப்ஜெக்டிவ் டோட்டலி சப்ஜெக்டிவ்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் HSL அட்ஜஸ்ட்மெண்ட் ஹியூ சேச்சுரேஷன் அண்ட் லூமாவை HSLன்னு சொல்லுவோம். HSL அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு 70-30 சொல்வேன். 70% இட் இஸ் கிரியேட்டிவ், 30% அப்ஜெக்டிவ். ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்கையை நம்ம ஒரு மெஜெண்டா கலரில் வச்சுட்டு கிரவுண்டை நம்ம எல்லோ கலரில் வைக்க முடியாது. அந்த காம்போ ரியலிஸ்டிக்காக இருக்காது. க்ரியேட்டிவாக திங்க் பண்ணலாம், பட் அட் த சேம் டைம் ரியலிசம் மெயின்டைன் பண்ணுறதுனால தேர் இஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் அப்ஜெக்டிவிட்டி when we are grading. ஓகே, I think I made my point pretty clear. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். First of all, right click பண்ணி let's label our node. HSL. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு curve symbol இருக்கும். அந்த curvesல போயிட்டீங்கன்னா இங்கே நிறைய dots இருக்கும். ஸோ அதில் ஒன்றுக்கும் போனீங்கன்னா this is hue versus hue. இது பேசிக்கலி என்ன பண்ணும்? ஓகே, இதை பற்றி நான் உங்களுக்கு ஐடியா அண்ட் லேஅவுட் கொடுத்துட்றேன் பிஃபோர் ப்ரொசீடிங். திஸ் இஸ் ஹியூ வர்சஸ் ஹியூ. அதாவது ஒரு கலரை எடுத்து இன்னொரு கலராக மாற்றுறதுக்கு, ஹியூங்கிறது ஒரு கலரை எடுத்து இன்னொரு கலராக மாற்றுறது தான் ஹியூ வர்சஸ் ஹியூ அட்ஜஸ்ட்மெண்ட். இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் வியூவரில் நீங்கள் மவுஸ் பாயிண்டர் கொண்டு போது இந்த மாதிரி ஒரு ஐ ட்ராப்பர் டூல் மாதிரி ஒன்று வரும். அதை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் கலரில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த கலர் ரேஞ்ச் உங்களோட கர்வ் கிராஃப் ஹியூ வர்சஸ் ஹியூ கிராஃபில் காட்டும். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணும்போது என்ன கலரில் நீங்கள் புஷ் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு உங்கள் ஸ்கை மாறும். இதுதான் ஹியூ வர்சஸ் ஹியூ அட்ஜஸ்ட்மெண்ட். ஹோப் யூ ஆர் கிளியர். ஓகே, இதை ரீசெட் பண்ணிடும். நவ் ஹியூ வர்சஸ் சேட். இது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கலரோட சேச்சுரேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. இந்த ட்ராப்பர் ட்ரூலை வச்சு நான் வியூவரில் ஒரு பர்டிகுலர் கலரை கிளிக் பண்ணிவிட்டு அது இந்த ஹியூ வர்சஸ் சேச்சுரேஷன் சார்ட்டில் உங்களுக்கு தெரியும். டு கிளிக் ஆன் தட் பாயிண்ட் அண்ட் மேலே நீங்கள் புல் பண்ணும்போது அதோட சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், கீழே கொண்டு வரும்போது அதோட சேச்சுரேஷன் டிக்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் ஹியூ வர்சஸ் சேச்சுரேஷன். நெக்ஸ்ட் இஸ் ஹியூ வர்சஸ் லூமினன்ஸ். உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கலரோட லூமினன்ஸ் ஆர் பிரைட்னஸை குறைக்கணும். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், லூமினன்ஸ் இஸ் பிரைட்னஸ். பிரைட்னஸை குறைக்கணும் அப்படின்னா யூ டூ த சேம் திங். யூ கிளிக் ஆன் திஸ் ப்ளூ ஸ்கை அண்ட் நீங்கள் கீழே கொண்டு வந்தீங்கன்னா அதோட லூமினன்ஸ் குறையும். இட்ஸ் நாட் வெரி விசிபிள் ஹியர். இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட லூமினன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் நோட் பண்ணுறது சின்னதாக ஒரு சேஞ்ச் உங்களுக்கு வெக்டர் ஸ்கோப்பில் தெரியும். யூ கேன் வாட்ச் தேட் இஃப் யூ வாண்ட். ஒரு வேர்ட் ஆஃப் காஷன், கவனமாக இருக்கணும் ஒரு விஷயத்தில். என்ன அப்படின்னா, எந்த ஒரு HSL சேஞ்சஸ் ஆர் எனி சேஞ்சஸ் இன் கலர் கிரேடிங் நீங்கள் பண்ணும்போதும் யூ ஷுட் நாட் புஷ் இட் டு த எக்ஸ்ட்ரீம். அப்படி எக்ஸ்ட்ரீம் புஷ் பண்ணும்போது உங்கள் டீட்டெயில் பிரேக் ஆகும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு சேஞ்சை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே இமேஜ் கிளிப்பாக ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு ஆர்டிஃபேக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, சில நேரம் நீங்கள் எடிட் பண்ணும்போது ஒரு பாக்ஸாக அங்கங்கே கலர் சேஞ்சஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் செட்டிங்கை நான் ரொம்ப புஷ் பண்ணோம் அப்படின்னா பிக்சரில் ஆர்டிஃபேக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அது வராமல் ஸ்மூத்தாக நம்ம கிரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லூமா வர்சஸ் சேச்சுரேஷன். லூமா வர்சஸ் சேச்சுரேஷன் என்னவா இருக்கும்? ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இதே ஒரு பிக்சரில் ஒரு பர்டிகுலர் பிளேஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்தோட லூமினன்ஸை மேப் பண்ணி இந்த கர்வில் உங்களுக்கு கொண்டு வரும், ஆர் பிரைட்னஸை மேப் பண்ணி இந்த கர்வில் கொண்டு வரும். ஓகே, லெட்ஸ் கிளிக் அட் திஸ் பாயிண்ட். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த இடத்துல அந்த லூமினன்ஸோட சேச்சுரேஷன் மட்டும் உங்களுக்கு பர்டிகுலராக இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் லூமா வர்சஸ் சேச்சுரேஷன். நெக்ஸ்ட் சேட் வர்சஸ் சேட். சேட் வர்சஸ் சேட் இஸ் ஸோ சிம்பிள். எக்ஸாம்பிள் இஸ் ஸ்கை. ஓகே, another எக்ஸாம்பிள். த ஹோல் சேச்சுரேஷனை நீங்கள் கொண்டு போகிறது அப்படின்னா இது, கீழே கொண்டு வரதுனா இது. திஸ் இஸ் சேச்சுரேஷன் வர்சஸ் சேச்சுரேஷன். ஐ திங்க் எல்லாமே ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளனட்டரியான விஷயமா தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 3 இது பார்த்ததுக்கப்புறம் மற்ற எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி விஷயமா தான் இருக்கும். அகைன் சேச்சுரேஷன் வர்சஸ் லூமினன்ஸ். இந்த இதை கிளிக் பண்ணும்போது ஒரு சேச்சுரேஷன் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் அதோட லூமினன்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டேன், இந்த பாயிண்ட் எனக்கு காட்டுது. இன்க்ரீஸ் பண்ணால் அந்த லெவல் ஆஃப் சேச்சுரேஷனில் இருக்க எல்லா லூமினன்ஸுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தீஸ் ஆர் அபவுட் த HSL curves. These are very powerful tools. இது ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். With this you can literally change the image to anything you want. எப்படி ஒரு லுக்கை நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி கொண்டு வரலாம். சரி, ஏன் இதை நம்ம ஃபஸ்ட்டே பண்ணல? முதல்ல ஏன் எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட் அண்ட் கலர் மேனேஜ்மெண்ட்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்? இதை பண்ணாமல் நேராக இதை பண்ணியிருந்தாலே நான் ஒரு அழகான லுக்கை கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆஸ் வி டிஸ்கஸ்ட் பிஃபோர், ஷார்ட் கன்சிஸ்டன்சி, கிரேடிங் கன்சிஸ்டன்சி, இது எல்லாமே நம்ம சிஸ்டமேட்டிக்காக ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் வருது. ஆஸ் ஐ செட், இந்த ஒரு பர்டிகுலர் HSL கிரேடிங்
இட் இஸ் அ 70-30 கிரியேட்டிவ் ஜாப் டு சிஸ்டமிக். நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிரியேட்டிவ் ஒர்க் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நம்மளோட கிரேடிங்கில் வராமல் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் தான் ஒரு ப்ரொஃபஷனல் கலரிஸ்ட்டுக்கும் ஒரு எமச்சூர் கலரிஸ்ட்டும் இருக்க வித்தியாசம். பிளைண்டாக நான் என்ன வேணால் பண்ணி ஒரு கிரேடு கொண்டு வரேன் அப்படிங்கிறது இல்லை. சிஸ்டமேட்டிக்காக நம்ம பிக்சரை ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக அது ஒரு கிரேடுக்கு கொண்டு வரோம். இதுதான் வந்து உங்களை ஒரு ப்ரொஃபஷனல் கலரிஸ்ட்டாக மாற்றுறதுக்குரிய முதல் ஸ்டெப். இந்த வீடியோ பார்த்ததில் இந்த HSL கர்வ்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த HSL டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒரு யூனிக் கிரேட் கொண்டு வர போகிறோம் இந்த கிளிப்புக்கு. இந்த மீன் டைம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேக் அ கிளிப். நீங்கள் இதே மாதிரி உங்கள் கலர் பேஜில் எக்ஸ்போஷர் அண்ட் கான்ட்ராஸ்ட் அண்ட் கலர் மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்களே HSL கிரேடிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த HSL கிரேடிங்கை எப்படி நுவான்ஸ்டாக ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டைலில் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தேன், நான் அதை மறக்கலை. ஒரு மவுண்டைன் பிக்சரை காமிச்சு அதையும் ஒரு அன்கிரேடட் வெர்ஷனையும் கிரேடட் வெர்ஷனையும் காமிச்சு அந்த அன்கிரேடட் வெர்ஷனை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஐடியாஸ் வருது, ஆஸ் அ கலரிஸ்ட்டாக நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க, அண்ட் கிரேடட் வெர்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிச்சு வைங்க, இல்லை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, இந்த பிக்சரை பார்த்த உடனே யூ கேன் செப்பரேட் 3 things. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டாப் ஏரியா, அந்த பிரைட்டாக இருக்க ஏரியா வந்து இட்ஸ் இஸ் யுவர் ஹை ஏரியா. கொஞ்சம் மிடில் ஓகே டீசெண்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்குது. தீஸ் ஆர் யுவர் மிட் டோன்ஸ் அண்ட் தீஸ் ஆர் டார்க் ஆர் யுவர் ஷேடோஸ். டார்க் ஏரியாஸ்னே நான் சொல்லுவேன் இந்த ஏரியாஸை. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, தேர் இஸ் அ டைப் ஆஃப் கான்ட்ராஸ்ட், அதாவது பிரைட்டஸ்ட் டு டார்க்கஸ்ட் கான்ட்ராஸ்ட் இந்த பிக்சரில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இதில் 2 கான்ட்ராஸ்ட் ஒர்க் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் இஸ் யுவர் நேச்சுரலாக உங்களுக்கு அந்த பிரைட்டஸ்ட் அண்ட் டார்க்கஸ்ட் அந்த கான்ட்ராஸ்ட் ஒர்க் ஆகுது. அனதர் திங், ஸோ இந்த பிக்சரை நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே நீங்கள் வந்து ப்ளூ அண்ட் க்ரீனாக நம்ம விஷுவலைஸ் பண்ணுவோம். பட் இந்த வெக்டர்ஸ்கோப்பில் பாருங்கள், இந்த மெஜெண்டா அண்ட் சயன் நம்ம வந்து ஆப்போசிட் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரமில் புஷ் பண்ணி ஒரு கான்ட்ராஸ்ட்டை கொண்டு வருது. இந்த டெப்த்தோட அந்த பியூட்டிஃபுல் இமேஜ் நமக்கு கிடச்சிருக்கிறது காரணம் ஒன்று the contrast between the brightest and darkest spots. Another thing is the color contrast. இந்த வெக்டர்ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா மெஜெண்டா பக்கத்தில் ஒரு புஷ்ஷும் சயன் பக்கத்தில் ஒரு புஷ்ஷும் இருக்குது. இந்த செப்பரேஷன் தான் உங்களுக்கு இந்த பியூட்டிஃபுல் கலர் கான்ட்ராஸ்ட்டை இங்கே கொண்டு வருது. That's all for this video. Thanks for watching. See you again in the next one.